Okay, இன்னைக்கு question. A sum of money placed at compound interest double itself in 4 years. அதாவது பிரின்சிபல் வந்துட்டு இரண்டு மடங்கா 4 வருஷத்துல மாறுது. In how many years will it amount வந்துட்டு 8 டைம்ஸ் வந்துட்டு போகும்னு கேட்டிருக்கான். இதை நம்ம எப்படி போடுவோம்? நார்மலா P into 1 plus R by 100 இயர்ஸ் எத்தனை கொடுத்துருக்கான்? 4n அப்படின்னு போடுவோம். இது போட்டா முடியாது. இன்னைக்கு ஃபுல்லாக போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். ஈஸியான ஷார்ட்கட். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்? பிரின்சிபல். அது எத்தனை வருஷம்? 4. அடுத்து என்ன கொடுத்துருக்கான்? ரெண்டு வந்துட்டு இரு மடங்கு டபுள் இட்செல்ஃப் அப்படின்ட்டு கொடுத்துருக்கான். 2 into n. இந்த 2 தான் எட்டா எப்போ மாறுதுன்னு கேட்டிருக்கான். அப்போ இதை வந்து நம்ம ஈஸியாக எப்படி தான் இந்த பியும் கேன்சல் பண்ணலாம். இந்த 2 எப்போ 8ஆ மாறும்? 2 to the power 3. அப்போ இந்த 3ஐ தூக்கிட்டு வந்து இந்த 4ஓட மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் 12. இப்போ இந்த மெத்தட் பண்ணாலுமே 30 செகண்ட் வேஸ்ட் ஆகுது. இதோட இன்னும் ஷார்ட்கட்டா நம்ம போகலாம். எப்படி போகலாம்? 4 2 மடங்கு. அப்போ இன்னொன்று என்ன கொடுத்துருக்கோம்? 8. இந்த 2 மடங்குன்றது எப்போ நம்ம மாற்றலாம்? 2 to the power 3. அப்போ இந்த 3ஐ டைரெக்டாக கொஸ்டின் வச்சுட்டு வித்தவுட் பேப்பர் அண்ட் பென் நம்ம முடிச்சிடலாம். 3 to the power 4 3 மல்டிப்ளை பண்ணால் 12. ஆன்சர் பேப்பர் பென் எல்லாமே சூஸ் பண்ணிடலாம். ஆன்சர் 12.